என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டாரோ அன்றைக்கே இந்த பூமி பரலோகமாக மாறிவிட்டது. जिस दिन यीशु मसीह यहाँ पर संसार पर आकर शारीरिक शरीर में आए, उसी दिन जो है पृथ्वी स्वर्ग बदल चुका था। இப்பொழுது நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற நீங்கள் இந்த பூமியில் பரலோகமாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். मसीह यीशु में रहने वाले आप लोग इस पृथ्वी में स्वर्ग के रूप में हम जीते हैं। உங்களை தேவன் இந்த பூமிக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாக வைத்திருக்கிறார். आपको परमेश्वर इस पृथ्वी में आशीष के रूप में रखे हैं। இந்த உலகத்துக்கு உங்களை தெரியாமல் இருக்கலாம், இந்த உலகம் உங்களை அறியாமல் இருக்கலாம், ஆனால் பரலோகம் உங்களை அறிந்திருக்கிறது, உங்களை புரிந்திருக்கிறது. நீங்கள் யார் என்பது பரலோகத்துக்கு தெரியும். चाहे इस पृथ्वी आपको नहीं समझे होंगे, आपको नहीं पहचाने होंगे, लेकिन स्वर्ग आपको पहचानते हैं आप कौन है करके। உங்களுக்கு உங்களை தெரியணும், உங்களுக்கு தெரியணும் இந்த சத்தியம். இந்த உலகத்துக்கு தெரியுதோ இல்லையோ, உங்களுக்கு தெரியணும் நான் யாருங்கிறது. ये सच्चाई जो है ये संसार जानते हैं कि नहीं, वो बात वो अलग है। आपको जानते कि नहीं, आप समझते हैं कि नहीं, वही मैटर है। இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் அறியவில்லை. அவர் அதான் சொல்றார், இந்த உலகத்தில் அவர் வந்தார், இந்த உலகமும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் அறியவும் இல்லை. यीशु मसीह इस जगत में आए और इस जगत जो है उन्हें ग्रहण नहीं किया और उन्हें पहचाना भी नहीं। ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் தன்னை யார் என்று அறிந்திருந்தார். என் பிதா அறிந்திருக்கிறார், நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நான் யாருன்னு. लेकिन यीशु मसीह कहते हैं कि मेरे पिता जानते हैं मैं कौन हूँ और मैं जानता हूँ मैं कौन हूँ करके। இந்த 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 அடையாளத்தை அறிந்து கொள்ளுவதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த உலகம் நம்மை அறியாதிருக்கிறதை பற்றி கவலை இல்லை, ஆனால் நீங்கள் உங்களை யார் என்று அறிந்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். इसकी पहचान हमें होना जरूरी है। इस संसार हमें पहचानते कि नहीं वह जरूरी नहीं है, आप खुद अपने आप को पहचानना मुख्य है। அவ்வளவு அற்புதங்களை செய்து தண்ணீரின் மேல் நடந்து எத்தனை செத்து 3 நாளுக்கு அப்புறம் எழுப்பின அவரையே இந்த உலகத்தால இவர் வந்திருக்கிறது மேசியா என்று அறிய முடியாத அளவுக்கு இந்த உலகம் இருளுக்குள் இருக்கிறது என்றால் உங்களையும் என்னையும் அது அவ்வளவு சீக்கிரம் அறிஞ்சிருமா என்ன? यीशु मसीह समुद्र पर चले और कितने सारे अद्भुत करे, मृतक को जिलाए, इतना अद्भुत करके भी यीशु मसीह को इस संसार नहीं पहचाना तो हमें कैसा पहचानेंगे? அதனால இந்த உலகம் அறியவில்லையே என்கிற கவலையை விட்டுருங்க. तो इस संसार हमें नहीं पहचाना, वो चिंता को छोड़ दीजिए। ஒன்றை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணுங்க, एक ही चीज पर ध्यान लगाइए। இயேசு கிறிஸ்து எப்படி அவர் தன்னைய நான் பிதாவோடு கூட இருக்கிறேன், அவர் என்னோட இருக்கிறாரு, நானும் அவரும் ஒன்றா இசைந்திருக்கிறோம் என்கிறத மட்டும் டீப்பா அவர் புரிஞ்சிருந்தாரோ அந்த புரிதல் உங்களுக்குள்ள அவரை போல வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். यीशु मसीह देखिए, यीशु मसीह जानते थे कि मैं पिता में हूँ और पिता मुझ में है और पिता और मैं एक हूँ करके जैसे इतना गहराई से समझे ना, वही समझ हमें भी रहना है, वही जरूरी है। அன்னைக்கு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல ஒரு மெஜாரிட்டியான குரூப் இயேசுவை அக்செப்டே பண்ணிக்கல. जब यीशु मसीह संसार में थे, बहुत सारे लोग जो है यीशु मसीह को एक्सेप्ट भी ग्रहण नहीं करे। மெயின்லி பாத்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த பெரிய பெரிய சீனியர் பாஸ்டர்ஸ் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரிகளே. ज्यादा गौर से देखेंगे तो बड़ा जो सीनियर पास्टर्स जब वहां पर थे ना, उन्हीं लोग जो है पहले यीशु मसीह को ग्रहण नहीं करे। ஆனாலும் இயேசு கிறிஸ்து மற்றவர்கள் என்னை புரிந்துகிறாங்களான்றத வச்சு அவர் தன்னை யாருன்றத உணரல. இந்த உலகமே அவரை புரியாட்டினாலும் அவருக்கு ஒண்ணு புரிஞ்சது, நான் யாருன்னு புரிஞ்சுட்டாரு, அது போதும்.
लेकिन यीशु मसीह देखिए दूसरे लोग मेरे बारे में क्या समझते हैं उसको इम्पोर्टेंस नहीं दिए हैं और खुद मैं क्या कौन हूँ करके मैं जानता हूँ करके वो डीप समझ में थे। ம். அதுபோலதான் உங்களுக்கும் சொல்றேன், நம்மள இந்த உலகம் புரிந்து கொள்ளவும் முடியாது நம்ம யாருன்னு. ஏன் அப்படின்னா அவர்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறதுன்னு வேதம் சொல்லுகிறது. उसी प्रकार मैं कहता हूँ इस संसार जो है हमें नहीं पहचान पाएंगे, नहीं समझ पाएंगे, क्योंकि वचन कहता है उनकी आंख जो है अंधा हो गया था। ஆனால் உங்களுக்குள் நீங்கள் ஒரு 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 ஆழமான ஒரு உண்மையை, உங்களை குறித்த ஒரு டிவைன் சீக்ரெட், உங்களை பத்தின ஒரு ரகசியத்தை நீங்க புரியணும். அது என்ன அப்படின்னா, நான் பரலோக மனிதனாக இருக்கிறேன், எனக்குள் பரலோகம் ஒன்றாக இணைந்திருக்கிறது என்கிற ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். और आपके अंदर आपको ये पहचान और ये समझ होना चाहिए कि मैं एक स्वर्गीय मनुष्य हूँ और मेरे भीतर स्वर्ग निवास करता है करके समझ रहना चाहिए। मेरे भीतर स्वर्ग और पृथ्वी एक साथ मिला हुआ है. நான் பரலோகமும் பூமியும் ஒன்றாக இணைந்திருக்கிற ஒரு ஸ்தலம்தான் என்னுடைய சரீரம், என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா. Once you are in Christ, that means you are a combination of heaven and earth. இது உங்களுக்கு சப்கான்ஷியஸா இந்த மேட்டர் புரியணும். तो आपको ये बात की समझ होना चाहिए कि स्वर्ग और पृथ्वी दोनों ही आप में है। आपकी शरीर और आपकी आत्मा और आपके प्राण में ये बात समझना चाहिए। உங்களுடைய சரீரத்துக்கும் உங்கள் ஆவிக்கும் நடுவுல இருக்கிற, உங்க சரீரத்துக்கும் உங்களுடைய ஆவிக்கும் நடுவுல ஒரு ஸ்தலம் இருக்கு. அந்த ஸ்தலம் தான் கான்ஷியஸ்னஸ். तो आपके शरीर और आत्मा के बीच में एक गैप है, वही उसके बीच में जो जगह है ना, वही आपका जागृति का जगह है, कॉन्शियस जगह है। That's called consciousness. தமிழ்ல மனசாட்சின்னு பைபிள்ல எங்கெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அது என்ன இடம் அப்படின்னா, உங்கள் சரீரத்துக்கும் ஆவிக்கும் நடுவுல இருக்கிறது தான் கான்ஷியஸ்னஸ், மனசாட்சி. तो आपके शरीर और आत्मा के बीच में ही रहने वाला चीज है जो कॉन्शियसनेस। இந்த கான்ஷியஸ்னஸ் கரப்டாகி இருக்கும்போது, இந்த கான்ஷியஸ்னஸ் அது சிதைக்கப்பட்டு போய், அது முதல் ஆதாமினால் கரைபட்டு போன போது மனிதன் இப்பொழுது தேவனை அறிய முடியாத இடத்துக்கு போகிறான். ஏன்னா அந்த கான்ஷியஸ்னஸ்ல இருந்துதான் தேவன் உங்களோடு கூட இணைய முடியும். तो वो कॉन्शियसनेस देखिए, पहला आदम के द्वारा उस पर दाग लगा, वो खराब हो गया, उस वजह से जो है आप परमेश्वर को समझ नहीं पाते। இப்ப உங்க கான்ஷியஸ்னஸ்ல, உங்களுடைய உள்ள இருக்கிற அந்த கான்ஷியஸ்னஸ்ல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், தேவனுடைய ஆவி உங்க கான்ஷியஸ்னஸ்ல வந்து உங்களை நிரப்பி, உங்களை கழுவி, உங்களை புதிய சிருஷ்டி ஆக்கும் போது, और आपके कॉन्शियसनेस में यीशु मसीह का लहू और परमेश्वर की आत्मा जब उसको धोकर साफ करते हैं, உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் கழுவும் போது உங்க கான்ஷியஸ்னஸ்ல ஒரு பெரிய மாற்றம் உருவாக ஆரம்பிக்குது. और उसमें परमेश्वर के आत्मा के द्वारा, यीशु मसीह के लहू के द्वारा जब आपके कॉन्शियसनेस धोया जाता है, तब आप जागृति प्राप्त करते हैं। உங்களுக்குள்ள ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படுது, बड़ा एक परिवर्तन होता है। அது என்ன மாற்றம்? वो चेंजेस क्या है? நீங்கள் உங்களை பரலோக மனிதனாக, பரலோகம் உங்களுக்குள் இருக்கிற அந்த ஆதி காலங்கள் முதல் மறைந்திருக்கிற அந்த ரகசியம் உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பமாகும். तो आप स्वर्गीय मनुष्य है और स्वर्ग आप में है, और जितना सनातन से छिपा हुआ जो रहस्य आपके भीतर जो है प्रकट होना शुरू होगा।
உங்களுடைய கான்சியஸ்னஸ்ல ஒரு பெரிய சேஞ்ச் வரும். அது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை உயிருள்ளவராக, இயேசு கிறிஸ்துவை உங்களுக்குள் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். உங்கள் உணர்வுகள் அவரை லிட்ரலாக அவர் உங்களுக்குள்ள இருக்கிறத ஃபீல் பண்ணும். அதுதான் அதுல பெரிய மிரக்கல். ஃபீலே பண்ணும் அத. और उसमें अद्भुत कार्य यह होगा कि आपके कॉन्शियसनेस में यीशु मसीह को जीवित होकर और यीशु मसीह को आप अपना कॉन्शियसनेस में फील करेंगे। यही बड़ा आश्चर्य कार्य है। ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஏதோ ஒரு புக்ல வர்ற ஒரு 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 பர்சனாக, ஒரு ஒரு கதை புக்ல வர்ற ஒரு நீங்க படிச்ச ஒரு பர்சனா இருக்க மாட்டாரு. உங்களுக்குள்ள அவரு, உங்க கான்சியஸ்னஸுக்கு அவரு ரியல் பர்சன், அதாவது ரியாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு இவங்க எல்லாமே. तो पवित्र आत्मा देखिए कोई कहानी पुस्तक में पढ़ा वाला एक पात्र नहीं होंगे। पवित्र आत्मा खुद आप में एक रियलिटी बनकर रहता वाला आप महसूस करेंगे। உங்களுக்கு உள்ள உங்க கான்சியஸ்னஸ்ல அவங்க உங்களோட இருக்கிறத உங்களால உணரவே முடியும். அதுதான் நான் சொல்றேன். ரொம்ப இது இந்த ஃபீல் எல்லாம் ரியல் ஃபீலிங், ரியலா ஃபீல் பண்ணுவீங்க. और पवित्र आत्मा आपके कॉन्शियस में रहता वाला आप इतना साफ से आप समझ पाएंगे। रियलिटी जो है उसको आप समझ पाएंगे। அதனாலதான் இயேசு சொன்னாரு, இன்னும் கொஞ்ச காலத்துல இந்த உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள் அப்படின்னு சொன்னாரு. इसीलिए यीशु मसीह बोले थे कि और अब से कुछ दिन बाद इस संसार मुझे नहीं पहचानेगा, लेकिन नहीं देखिएगा, नहीं देखेंगे, लेकिन आप लोग मुझे समझेंगे, देखेंगे। நீங்களோ என்னை காண்பீர்கள், இந்த உலகம் என்னை காணாது, but you can see me. இந்த see இது பாடியில லிட்டரலா இந்த பிசிக்கல் ஐல இல்ல, உங்களுடைய இருதயம், உங்களுடைய கான்சியஸ் ஐஸ் ஆக்டிவேட் ஆகும் போது உங்களுடைய ஃபீல் இருக்கு பாருங்களேன், உங்களோட ஒரு பர்சன், அதான் நீங்க கூப்பிடுற அடுத்த நொடி உங்களோட அந்த பர்சன் உங்க பக்கத்துல இருக்கிறதையும் அவர் உங்களை கைட் பண்றதையும் நீங்க லிட்டரலா உங்க கான்சியஸ்னஸ்ல பார்ப்பீங்க. இது நான் அனுபவித்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. அதுதான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதனாலதான் இது இவ்வளவு லிட்டரலா என்னால சொல்ல முடியுது. और ये संसार नहीं देख पाएगा, लेकिन आप लोग देखेंगे। और ये जो शारीरिक आंखों से नहीं बल्कि कॉन्शियसनेस की आंख जब आपका ओपन होगा, उसमें आप मुझे रियल में फील करेंगे। और यीशु मसीह हमें गाइड करता वाला, हमें चलाता वाला, आपके संग एक इंसान रहता वाला आप समझ पाएंगे। ये चीज जो है मैं अनुभव करने के बाद ही कहता हूँ। इसको मैं I can feel Jesus, I can feel him, you know. आप उनको महसूस करेंगे। நான் ஒரு காலத்துல ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறாருன்னா நான் நிறைய பேசி இருக்கிறேன். நான் அற்புத அடையாளங்கள் கூட அந்த நாட்கள்ல நான் செஞ்சிருக்கிறேன். என் மூலமா எவ்வளவோ அற்புத அடையாளங்கள் நடந்திருக்கிறது. ஆனா அவர் என் கூட இருக்கிறாருன்றத பை ஃபெய்த் தான் அங்கீகரிச்சிருக்கேனே தவிர, என் கான்சியஸ்னஸ்ல நான் அவரை லிட்டரலா இப்ப பாக்குற மாதிரி அப்ப பார்த்தலாம் அது எனக்கு நடக்கல. அது எனக்கு பார்க்காமையே என் மூலமா அற்புதங்கள் நடக்கிறத வச்சும், நான் போய் ஜெபம் பண்ணா ஜனங்களுக்கு மிரக்கல் நடக்கிறத வச்சும் நான் அதை செஞ்சிருக்கிறேன். ஆனா ஆஃப்டர் கம்மிங் இன்டு திஸ் எக்ஸ்பீரியன்ஸ், நான் சொல்லக்கூடிய இந்த அனுபவம், கான்சியஸ்னஸ்ல அவருடைய பிளட் கிளென்சிங் நடக்க 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 நான் ஒண்ணு சொல்றேன், that truth is my reality அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல அதை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். मैं पिछले बहुत पहले जो है बहुत सारे एक समय में कितने सारे अद्भुत काम किया है, दुष्ट आत्मा को भगाया हूँ, रोगी लोग चंगा हुए हैं। लेकिन उस समय जो है कॉन्शियसनेस में मैं यीशु मसीह को नहीं देखा। उस समय मेरे संग यीशु मसीह रहकर करे हैं ये सारे अद्भुत कार्य, वो चीज को मैं अपने कॉन्शियस में अनुभव नहीं किया। लेकिन परंतु
यीशु मसीह की लहू के द्वारा धोया जाने के बाद ये सच्चाई जो है रियलिटी में मैं महसूस कर रहा हूँ। உங்க கான்சியஸ்னஸ்ல ஆண்டவருடைய வேலை உங்க கான்சியஸ்னஸ்ல தொடர்ந்து அந்த மறுரூப அனுபவத்தை ஏற்படுத்த 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 இந்த கான்சியஸ்னஸ்குள்ளதான் அந்த மறுரூபம் நடக்குது பாருங்க. அந்த மறுரூபம் நடக்க 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 தான் நான் பேசுறதெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவபூர்வமான உண்மைகளாக மாற்ற முடியும். இதெல்லாம் आपके कॉन्शियस जितना अधिकतर रूपांतर होते जाता है ना, तभी मैं जो बातें को कह रहा हूँ, ये सब अपने जीवन में आप अनुभव करके देखेंगे। எத்தனை பேருக்கு இது நல்லா புரியுது நான் என்ன பேசுறேன்றது? कितने लोगों को अभी मैंने जो कहा अच्छी रीति में समझ आ रहा है? நிறைய பேர் ஜீசஸ அவங்க நம்புறாங்க, ஆனா ஜீசஸ அவங்களால பார்க்க முடியறது இல்ல. ஜீசஸ பார்க்கணும்னா நான் சொல்றேன் பாருங்க, இட் ஹேப்பன்ஸ் இன் யுவர் கான்சியஸ்னஸ். உங்க கான்சியஸ்னஸ்ல லிட்டரலா அவரை நீங்க பாப்பீங்க. अनेक लोग जो है यीशु मसीह को ऊपर विश्वास करते हैं, लेकिन उन्हें देख नहीं पाते। और मैं कहता हूँ आपका कॉन्शियसनेस जब आपकी आई ओपन होगा, आप यीशु मसीह को अनुभव कर पाएंगे, महसूस करेंगे। I can tell you in every matter, அதாவது உங்க பக்கத்துல ஒரு பர்சன் உங்களோடையே டிராவல் பண்றதையும் உங்களோட இருக்கிறதையும் நீங்க உங்க கான்சியஸ்னஸ்ல லிட்டரலா ஃபீல் பண்ணிட்டே இருப்பீங்க. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த உலகத்துல இயேசுவை அறிந்த மனிதன் தன்னை தனிமையாக உணரவே முடியாது. ஒருத்தன் ஜீசஸ் அறிஞ்ச பிறகும் அவன் இன்னும் தனிமையாவே தன்னை உணர்றான். லோன்லினஸ் எனக்கு இருக்கு பாஸ்டர்னு சொல்றானாலே நான் சொல்லுவேன், இன்னும் அவனோட கான்சியஸ்னஸ் அவரை இன்னும் பார்க்கல, அவரை இன்னும் பார்க்குற இடத்துக்கு வரல. அவரை பார்த்துட்டான்னா அவன் ஜென்மத்தில் அவன் எங்க இருந்தாலும் சரி, அவன் தனிமன்ற ஒரு விஷயமே அவன் லைஃப்ல இருக்கவே முடியாது, இம்பாசிபிள் அது. और मैं कहता हूँ अगर आप अकेलापन नहीं रहेंगे, यीशु मसीह एक इंसान आपके संग रहने के अनुभव में आप चलाए जाएंगे और आपके संग निरंतर हमेशा एक व्यक्ति आपके संग रहते हैं, इस बात को आप अनुभव करेंगे। कभी भी अकेलापन को महसूस नहीं करेंगे। अगर कोई अकेलापन को महसूस करता है तो अभी तक उसका कॉन्शियसनेस जो है उसमें एक जागृति नहीं आया, यीशु मसीह को नहीं देखा। இயேசு கிறிஸ்து எப்பவுமே அந்த டிவைன் ஃபெலோஷிப், அதாவது ஃபாதரையும் பிதாவை எப்பவுமே நான் இப்ப எப்படி சொல்றேனோ உணர்றேன்னு நான் ஜீசஸை சொல்றேன் பாருங்களேன், ஜீசஸையும் ஹோலி ஸ்பிரிட்டையும் ஃபாதரையும் நான் உணர்றேன்னு சொல்றேன் பாருங்களேன், அந்த இடத்துல ஜீசஸ் எப்பவுமே ஃபாதரை நான் எப்படி உணர்றேனோ அந்த இடத்துல உணர்ந்துகிட்டே இருந்தார். அந்த உணர்வு அவருக்குள்ள இருந்ததுனால தான் மீ அண்ட் மை ஃபாதர் ஆர் ஒன், நான் என் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த என் பிதா நீங்க என்னை விட்டு ஓடி போயிருவீங்க, ஆனா என் பிதா என்னை விட்டு ஒரு நாளும் போகவே மாட்டாரு அப்படின்னு சொல்றாரு பாருங்களேன். அதெல்லாம் அந்த இடத்துல ஓப்பன் ஆகுற ரகசியம், அதாவது உங்க கான்சியஸ்னஸ்ல ஓப்பன் ஆகுற ஒரு மிகப்பெரிய போர்ட்டல் ரகசியம் அது. ये एक डिवाइन फेलोशिप है, जिस बात को यीशु मसीह ने कहा, अभी मैंने कैसे पवित्र आत्मा और यीशु मसीह को मैं फील किया हूँ, उसको मैंने कैसा बताया, उसी प्रकार जो है यीशु मसीह भी पृथ्वी पे रहते वक्त पिता उनमें है और मुझ में पिता है करके इस बात को अनुभव करते हुए जिए थे। ये बात सब आपको कब समझ में आएगा बोलने से, जब आपका कॉन्शियसनेस का आई ओपन होगा, तभी इस बात को आप समझ पाएंगे। இந்த காலை வேளையில உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கான்சியஸ்னஸ்லயும் நான் ஜீவனை பேசுறேன். நான் பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் உங்களை கழுவும்படி, உங்கள் இருதயங்களை கழுவும்படி அவர் சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தை இந்த கால வேளையில அவங்க ஒவ்வொருத்தருடைய கான்சியஸ்னஸ் மேலேயும் நான் பேசுறேன். உங்களுக்குள்ள அந்த தனிமையின் உணர்வு நான் நீங்கி போவதாக। और इस सुबह के समय में आपके हर एक के ऊपर मैं यीशु मसीह के जीवन को बात कर रहा हूँ और यीशु मसीह का लहू से मैं धोता हूँ आपके हर एक का कॉन्शियसनेस को यीशु मसीह के लहू से मैं धोता हूँ और अकेलापन का महसूस को मैं निकाल डालता हूँ।
I bless every one of you with the divine presence and the divine guidance of the Holy Spirit. और मैं एक परमेश्वर की डिवाइन प्रेजेंस को और पवित्र आत्मा की प्रेजेंस को मैं आप सभी को देकर आशीष करता हूँ। இந்த கான்சியஸ்னஸ் உங்களுக்குள்ள ஓப்பன் ஆகி நான் சொல்லக்கூடிய அந்த நிலையை அடையும் போது நான் சொல்றேன், நீங்க போகிற எல்லா இடங்களிலும் பரலோகத்தினுடைய போர்ட்டல், ஏன்னா அது உங்க கான்சியஸ்னஸ் வழியில தான் ஓப்பன் ஆகும். பரலோகம் எப்படி இந்த பூமிக்குள் வருகிறது, பரலோகம் இந்த பூமிக்குள் எப்படி வருகிறது என்றால் அது உங்க கான்சியஸ்னஸ் த்ரூல தான் வருது. உங்க கான்சியஸ்னஸ் தான் அதுக்கான டோர். அதனாலதான் இயேசு கிறிஸ்து உங்க கான்சியஸ்னஸ் மேல அவ்வளவு கவனமா இருந்து உங்க கான்சியஸ்னஸ் பாவத்திலிருந்து மீட்க வேண்டியது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. तो स्वर्ग कैसे इस संसार में आता है बोलने से आपका कॉन्शियसनेस के द्वारा ही, वही जो है डोर है। इसीलिए यीशु मसीह बहुत बार कहते हैं कि आपके कॉन्शियसनेस को शुद्ध करना है। जब वो ओपन होगा तभी आप इस स्वर्ग को इस पृथ्वी में जहाँ कहीं भी आप जाते हैं अनुभव कर पाएंगे, महसूस करेंगे। So உங்க கான்சியஸ்னஸ்ல அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து உங்க கான்சியஸ்னஸ் வந்து அது 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 வந்து பரலோகத்தினுடைய அந்த இதை உணர ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா நான் சொல்றேன், பரலோக மனிதர்கள் நீங்க போகிற எல்லா இடங்களிலும் பரலோகத்தை தூக்கி செல்லுகிறவர்களாக. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நாங்கள் இந்த பூமியில ஜீவ வாசனையாக இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. நாங்க போகிற எல்லா இடங்களிலும் அவருடைய மகிமை எங்கள்ல இருந்து வெளிப்படுது, எங்கள்ல இருந்து அவருடைய வாசனை வெளிப்படுதுன்னு பவுல் சொல்றாரு. तो जब आपके कॉन्शियसनेस ओपन होकर स्वर्ग को आप महसूस करना शुरू करेंगे तो आप जहाँ कहीं भी जाएंगे तो जीवन का सुगंध, स्वर्गीय सुगंध को जो है आपके द्वारा प्रकट होगा। यही बात को पौलुस कहते हैं, हम जो है जीवन का सुगंध है। உங்களால லிட்டரலா அந்த டிஃபரன்ஸ உணர முடியும். மண்ணானவனுக்கும் வானத்துக்குரியவருக்கும் இருக்கிற அந்த டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரெண்டு ஆடமோட டிஃபரன்ஸ்ங்கிறது பயங்கரமா நீங்க அதை நீங்க பார்க்க முடியும். உங்களால லிட்டரலா அதை ஃபீலே பண்ண முடியும். இந்த ஆடம் வந்து வேற, இது டோட்டலாவே இப்ப வேற மனுஷன் ஆனுங்கிறத நீங்க அனுபவிச்சு வாழுவீங்க இந்த உலகத்துல. நான் சொல்றேன், பைபிள் உங்களுக்கு அனுபவம் ஆயிரும். तो आप इस बात को जब महसूस करेंगे तब आप अच्छा से समझ पाएंगे कि दो मनुष्यों के बारे में, दो आदम के बारे में आप गहराई से समझ पाएंगे और आप कौन है करके भी समझेंगे। तो आप बाइबल को जो है आप अनुभव में ला सकेंगे। இந்த காலை வேளையிலும் கர்த்தர் இந்த கிருபையை உங்க ஒவ்வொருவருக்கும் இந்த மார்னிங் பிரேயர்ல என்னோடு இசைகிற ஒவ்வொருத்தரும் பரலோக மனிதர்களாக இருக்க வேண்டும் என்றத நான் ரொம்ப வாஞ்சிக்கிறேன். அதுதான் என்னுடைய பிரேயர், அதுதான் உங்க எல்லார குறிச்சு என்னுடைய தரிசனம். நான் உங்க எல்லாரையும், என்னோட இணையிற எல்லாரையும் குறித்து எனக்கு ஒரு தரிசனம் இருக்கு, எனக்கு ஒரு விஷன் இருக்கு என்னோட கனெக்ட் ஆகிறவங்கள பத்தி. அந்த விஷன் ஒண்ணுதான் நான் உங்களை பத்தி வச்சிருக்கிறது. அது என்னன்னா, உங்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவை போல பரலோக மனிதனாக நீங்கள் உணர வேண்டும், வாழ வேண்டும். நீ உங்க எல்லாரையும் பரலோக மனிதனாக உங்களை புரிய வச்சிடணும். நீங்க அந்த கான்சியஸ்னஸ் அடையணுங்கிறது தான் என்னுடைய விஷன். और आप सुबह के समय में मेरे संग जुड़े वाले हर एक जन जो है, आप इस बात को अनुभव करना है, स्वर्गीय मनुष्य के रूप में परिवर्तन होना है। यही मेरा चाहत है और मेरा दर्शन भी यही है। जैसे यीशु मसीह इस संसार में पिता को समझकर जिए ना, वही फेलोशिप के साथ हम भी समझकर हमारा कॉन्शियसनेस में एक जागृति आना है। हम स्वर्गीय मनुष्य है करके इस बात की समझ आप हर एक के ऊपर रहना है। यही मेरा दर्शन है। பரலோக மனிதனுடைய கான்சியஸ்னஸ், பரலோக மனுஷனுடைய கான்சியஸ்னஸ் வந்து எதை பத்தியும் கவலையும் பயமும் இல்லாத, எந்த பொருளாதார சிக்கலை குறித்த யோசனையுமே உங்களுக்கு வரவே வராது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், என்னுடைய தேவைகள் எல்லாம்
வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வந்து சேரும். நான் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் அவர் கிரியை செய்கிறவர். என் காரியங்கள் எல்லாம் ஜெயமாக இருக்கும். என் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழ முடியாது அவருக்கு தெரியாமல். நானோ அவருக்குள் வாசமாய் இருக்கிறேன், அவர் எனக்குள் வாசமாய் இருக்கிறார். நான் மனுஷன் அல்ல, நான் வெறும் மண்ணானவன் அல்ல, நான் வானத்துக்குரியவன் என்கிற உறுதியும் மனப்பக்குவமும் உங்களுக்கு உண்டாய் கொண்டே இருக்கும் நாளுக்கு நாள். और जो स्वर्गीय मनुष्य में बदल जाता है, वो कभी भी इस संसार की चिंता में नहीं रहेगा, क्योंकि वह जानता है कि परमेश्वर मेरी सारी जरूरतों को पूरा कर देंगे। और मैं कोई भी काम में हाथ रखता हूँ उसमें मैं सफल पाता हूँ, जयवंत प्राप्त करता हूँ, क्योंकि मसीह मुझ में है, मैं मसीह में हूँ। मैं इस संसार मनुष्य नहीं है, इस स्वर्गीय मनुष्य हूँ, इसकी पहचान रहेगा। இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் இந்த உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். इस संसार मुझे क्रूस में चढ़ाया, मैं भी इस संसार के लिए क्रूस पर चढ़ाया गया हूँ। இந்த காலை வேளையில உங்க ஒவ்வொருவரையும் நான் இந்த வசனங்களால ஆசீர்வதிக்கிறேன். உங்க கான்சியஸ்னஸ், உங்க ஹார்ட்டை நான் பிளஸ் பண்றேன். உங்களை நான் பிளஸ் பண்றேன். மனசார உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இந்த அனுபவங்களை நீங்களும் அடையணும் என்கிற அந்த தாகத்தோட நான் பிதாவை நோக்கி என்னுடைய ஜெபமா இருக்குது. இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. इस सुबह के समय में मैं सभी को मैं आशीष करता हूँ, आपके कॉन्शियसनेस को और आपके हृदय को मैं आशीष करती हूँ। मेरा चाहत है। गॉड ब्लेस यू।